भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठिकी। निगमकल्पतरोर्धलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं निपदभागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओम्। कथञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शुकरं भवेत् स्मरेति परिदंश श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी, नमस्कार माताजी। நமஸ்காரம் நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் பக்தி தொண்டின் சிறப்புகள். பக்தி அப்படிங்கிறது முக்திக்கும் மேலானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நேத்து முக்தி நிலைக்கும் அது மேலானது மேற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகவத்கீதையிலையும் பகவான் இது ரொம்ப விரிவா ரொம்ப அழகா சொல்றார். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம் அப்படின்னு சொல்றார். ஸோ யார் ஒருத்தர் தூய்மையான பக்தி செய்யறாங்களோ அவங்க பகவானுடைய ஆன்மீக உலகத்துல நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ அங்க ஆன்மீக உலகத்துல போய் என்ன செய்ய போறாங்க? பகவானுக்கு சேவை தான் செய்ய போறாங்க இல்லையா? எத்தனாம் ஸ்லோகம் படிக்கணும் இன்னைக்கு? 35 மாதாஜி. 35. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பதம் 35. पश्यन्ति ते मे रुचिराणि अम्बसन्थ प्रसन्नवक्त्रारुण लोचनानि रूपाणि दिव्यानि वरप्रतानि साकं वाचं स्पृहणीयां वदन्ति. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ என் அன்னையே, காலையில் உதிக்கும் கதிரவன் போன்ற கண்களுடன் கூடிய என் வடிவத்தின் சிரித்த முகத்தினை என் பக்தர்கள் எப்போதும் பார்க்கின்றனர். இரக்க குணமுள்ள என் பல்வேறு திவ்ய வடிவங்களை அவர்கள் பார்க்க விரும்புகின்றனர். மேலும் அவர்கள் என்னுடன் நட்புடனும் பேசுகின்றனர். டைரக்டா கபிலர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு இங்க டிக்ளேர் பண்ணி இந்த இதெல்லாம் சொல்றார். ஸோ பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றார். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மாயாவாதிகளும் நாத்திகர்களும் பகவானின் கோவில்களில் உள்ள தெய்வங்களின் வடிவங்களை சிலைகளாக ஏற்றுக்கொள்கின்றனர்.
ஆனால் பக்தர்கள் சிலைகளை வழிபடுவதில்லை. அவர்கள் பரமபுருஷ பகவானை அவருடைய அர்ச்ச அவதாரத்தில் நேரடியாக வழிபடுகின்றனர். அர்ச்சா என்பது இப்போது உள்ள நிலையில் நாம் வழிபடக்கூடிய வடிவம் என்பதை குறிக்கிறது. உண்மையில் நம்முடைய இப்போதைய நிலையில் பகவானை அவருடைய ஆன்மீக வடிவில் பார்க்க இயலாது. ஏனென்றால் நமது ஊனக்கண்களும் புலன்களும் ஆன்மீக வடிவை காண இயலாது. தனிப்பட்ட ஆத்மாவின் ஆன்மீக வடிவத்தை கூட பார்க்க இயலாது. ஒரு மனிதன் இறக்கும் பொழுது ஆன்மீக வடிவம் உடலை விட்டு எவ்வாறு வெளியேறுகிறது என்று நாம் பார்க்க முடியாது. அதுவே நமது புலன்களின் குறையாகும். நமது ஐம்புலன்களால் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பரமபுருஷ பகவான் அர்ச்சா விக்கிரகம் எனப்படும் ஒரு உகந்த வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அர்ச்சா விக்கிரகம் அர்ச்சா அவதாரம் என்றும் சில சமயம் அழைக்கப்படுகிறது. அவரிடமிருந்து அது வேறுபட்டது அல்ல. பரமபுருஷ பகவான் வேறுபட்ட அவதாரங்கள் ஏற்பது போல அவர் களிமண், மரம், உலோகம், நகைகள் போன்ற பொருட்களால் உருவான வடிவங்களையும் ஏற்கிறார். பகவானின் வடிவங்களை சிற்பத்தில் அமைக்க அறிவுரை வழங்கும் சாஸ்திர கோட்பாடுகள் பல உள்ளன. இந்த வடிவங்கள் திடப்பொருள்கள் இல்லை. பகவான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார் என்றால் பின்னர் அவர் மண்ணுலக பொருட்களிலும் தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாத்திகர்கள் வேறு விதமாக நினைக்கின்றனர். அவர்கள் எல்லாமே கடவுள் என்று பிரச்சாரம் செய்த போதிலும் கோவிலுக்கு சென்று பகவானின் வடிவத்தை பார்க்கும் பொழுது அவர் கடவுள் என்பதை மறுக்கின்றனர். அவர்களின் சொந்த கருத்துப்படி எல்லாமே கடவுள். பின்னர் ஏன் விக்கிரகம் பகவான் அல்ல? உண்மையில் அவர்களுக்கு கடவுள் பற்றிய கருத்து ஏதுமில்லை. ஆயினும் பக்தர்களின் அன்புடன் பரவியது. அவர்கள் பகவானை வேறுபட்ட அவருடைய வடிவங்களில் பார்த்தவுடன் பக்தர்கள் அன்பில் தோய்ந்து விடுகிறார்கள். ஏனென்றால் நாத்திகர்கள் போல அவர்கள் பகவானுக்கும் கோயிலில் உள்ள அவர் வடிவத்திற்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. கோவிலில் உள்ள விக்கிரகத்தின் சிரித்த முகம் தூய்மையானதாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. பகவானின் அலங்காரம் பக்தர்களால் மிகவும் போற்றப்படுகிறது. கோவிலில் உள்ள விக்கிரகத்தை எவ்வாறு அலங்கரிக்க வேண்டும், கோவிலை எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும், விக்கிரகத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கற்றுத்தருதல் ஆன்மீக ஆசிரியரின் கடமையாகும். விஷ்ணுவின் கோயில்களில் பல்வேறுபட்ட வழிமுறைகள், விதிகள், ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. பக்தர்கள் அங்கு சென்று தெய்வத்தை, விக்கிரகத்தை பார்க்கிறார்கள். அதன் வடிவத்தை ஆன்மீக நிலையில் அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா விக்கிரகங்களும் கருணை மிகுந்தவை. பக்தர்கள் தங்கள் மனதை விக்கிரகத்தின் முன் வெளிப்படுத்துகிறார்கள். பல நேரங்களில் விக்கிரகமும் பதில் தருகின்றது. ஆனால் ஒருவர் பகவானுடன் பேசுவதற்கு மிகவும் உயர்ந்த பக்தராக இருக்க வேண்டும். சில சமயம் பகவான் பக்தர்களுக்கு கனவுகள் மூலம் செய்தி தெரிவிக்கிறார். பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் பரிமாறப்படும் இந்த உணர்வுகள் நாத்திகர்களால் புரிந்து கொள்ள முடியாதவை. ஆனால் உண்மையில் பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். பக்தர்கள் எவ்வாறு பகவானின் அலங்கரிக்கப்பட்ட திருமேனியையும் திருமுகத்தையும் பார்க்கிறார்கள், அவர்கள் பக்தி தொண்டில் எவ்வாறு அவருடன் பேசுகிறார்கள் என்று கபில முனிவர் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அர்ச்சா விக்கிரகம் அப்படிங்கிறது பகவானுடைய அவதாரம் தான். நம்மளுடைய கண்களால பிரபுபாத் வந்து அழகா சொல்றா பாருங்க, ஆத்மாவே பார்க்க முடியாது இல்லையா? அப்ப எங்கேருந்து நீ வந்து பகவானுடைய உருவத்தை பாக்குறது? பகவானுடைய அவருடைய தேகம் அப்படிங்கிறது சச்சிதானந்த விக்கிரகத்துல இருக்கக்கூடியது. அதை எப்படி முன்னால இந்த கண்களை வச்சு எப்படி பார்க்க முடியும்? ஆத்மாவே பார்க்க முடியல. உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். எங்க போச்சு, எப்படி போச்சு, யாருக்கு தெரியும்? யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது ஆத்மாவே பார்க்க முடியாத போது அந்த ஆத்மாவுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவானை நிச்சயமா நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதனால பகவான் என்ன பண்றார், கருணையோட நாம எந்த உருவத்தை பார்க்க முடியுமோ அந்த உருவத்தை பகவான் ஏத்துக்கிட்டு அர்ச்சா விக்கிரகமா நம்ம முன்னாடி வந்து வர்றாரு. அதனால கோவில்ல இருக்கிற அர்ச்சா விக்கிரகங்களுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பக்தர்கள் பகவானுடைய பல்வேறு ரூபங்கள்ல அவங்களுடைய மனம் லயிச்சு பகவானுக்கு பல்வேறு விதங்கள்ல சேவை செய்யறாங்க. இப்போ ஆடிப்பூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியாருக்கு ரொம்ப அழகான விசேஷங்கள், கொண்டாட்டங்கள், ஆண்டாளுடைய அலங்காரம் பார்த்தாலே நமக்கு மனசு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிறைவா இருக்கும் இல்லையா? அவங்களுடைய முன் அழகு, பின் அழகு, இந்த ஜடை போட்டு வச்சிருக்கிற அழகு, இதெல்லாம் பார்த்தாலே வந்து அவ்வளோ அழகா இருக்கும் ஆண்டாளுடைய அந்த அலங்காரங்கள் எல்லாம். அப்படி பக்தர்கள் பகவானுக்கு வந்து விதவிதமா அலங்காரம் பண்ணி அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த நாஸ்திகவாதிகள், மாயாவாதிகள் இவங்களால என்ன பண்ண முடியாது? பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை அவங்களால ஏத்துக்க முடியாது. இங்க வந்து பிரபுபா சொல்ற பகவான் வந்து பக்தர்கள்ட்ட பேசுவார் அப்படின்னு சொல்றார். சோ ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது, சொல்லலாமா? மாதவேந்திரபுரி, யாரு? மாதவேந்திரபுரி அப்படின்னு ஒரு பக்தர், மிகச்சிறந்த பக்தர் மாதவேந்திரபுரி. அவர் என்ன பண்றார், விருந்தாவனத்துல இருக்கார். விருந்தாவனத்துல கோவர்தன மலையில அவருக்கு கோபால் விக்கிரகம் கிடைக்கிறார், கோபால் கிடைக்கிறார்.
ஸோ அந்த கோவர்தன மலையில கோபால் வந்து அவருக்கு கனவுல வந்து சொல்றாரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க விருந்தாவன வாசிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு போய் அந்த இடத்த அவங்க வந்து தோண்டி பார்க்கும்போது அங்க ரொம்ப அழகான கோபால் விக்கிரகம் கிடைக்கிறார். சோ அப்ப கோபால் அவர்கிட்ட சொல்ற, நான் ரொம்ப நாளா இந்த பூமிக்கு அடியில புதைஞ்சிருந்ததுனால எனக்கு ரொம்ப சூடு தாங்க முடியல, அதனால எனக்கு வந்து என்ன வேணும், சந்தனம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மாதவேந்திரபுரி என்ன பண்றாரு, அந்த காலத்துல இவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ முகலாயர்கள் ஆட்சி நடந்துட்டு இருந்த காலம், எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, வரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டு. சோ அதனால அந்த கோபால் விக்கிரகத்துக்கு சந்தனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நேர விருந்தாவனத்துல இருந்து ஜெகநாத்புரிக்கு வரார். சந்தனம் வாங்கிக்க எடுத்துட்டு போறதுக்காக ஜெகநாத்புரிக்கு வரார். அப்படி வர வழியில ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு கோபிநாத் கோவில் இருக்கு. யாராவது இந்த கதையை கேட்டிருக்கீங்களா முன்னாடி, இந்த நிலைய? எனிவே கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. நோ மாதாஜி, கேட்கல. அங்க ஒரு கோபிநாத் கோவில் ஒண்ணு இருக்கு. சோ அந்த கோபிநாத் கோவில்ல வந்து பலசூர் அப்படின்னு பேரு அந்த இடத்துக்கு. அந்த கோபிநாத் கோவில்ல போய் அவர் பாக்குறார். அப்போ அங்க பார்த்தா கோபிநாத்துக்கு அங்க இருக்கிற பக்தர்கள் ரொம்ப அருமையான ஒரு பால் பதார்த்தம், ஒரு ஷீரான்னா பால், அந்த பால் பதார்த்தம் வந்து அவங்க வந்து நைவேத்தியம் பண்றாங்க. அதை பார்த்த உடனே மாதவேந்திரபுரிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை வந்தது, நம்ம கோபாலுக்கும் இதை ஆஃபர் பண்ணா, அப்போ இதை நைவேத்தியம் பண்ணணும்னா இது எப்படி இருக்கும், இதனுடைய சுவை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதானே அதை நம்ம நைவேத்தியம் பண்ண முடியும், அது மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் தான் அவருக்கு தோணுது, தெரியுது, இதை இன்னும் அவங்க நைவேத்தியம் பண்ணல அப்படின்னு தெரியுது. உடனே அவருக்கு வந்து படபடப்பு வந்துருக்கு. அவர் வந்து அந்த உணர்ச்சி, நாம வந்து பெரிய அபராதம் பண்ணிட்டோம், கோபிநாத்துக்கு அதை நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நாம அதை சுவைக்கணும்னு நினைச்சிட்டோம், இது ரொம்ப பெரிய அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவிலை விட்டு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு சின்ன கிராமம் தான் அது, அந்த கிராமத்துல ஒரு மரத்தடியில போய் படுத்திருக்காரு. அப்போ பாதி ராத்திரியில யாரோ ஒருத்தர் மாதவேந்திரபுரி மாதவேந்திரபுரி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர்றாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த ஊர்ல நம்ம பேர் தெரிஞ்சவங்க யார் இருக்க முடியும், ஆனா இங்க ஏதோ விருந்தாவனத்துல இருந்து வர இந்த ஒரு ஊர்ல இருக்கார், அப்போ நம்ம பேர் தெரிஞ்சு இந்த மாதிரி யார் கூப்பிட்டுட்டே வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோபிநாத்தோட பூஜாரி வர்றார். பூஜாரி கையில பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஷீரா அது வந்து இருக்கு. அப்போ அவர் வந்து பார்த்து இவரை எழுப்பி, இவர் அன்னைக்கு பூரா ஃபாஸ்டிங் இருந்துட்டார். ஏன் அப்படின்னா அபராதம் பண்ணிட்டோம்ல, நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பூரா அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டார். அப்போ அந்த பூஜாரி வந்து அந்த ஷீராவை கொண்டு வந்து மாதவேந்திரபுரி கிட்ட கொடுத்து, இது கோபிநாத் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ற. அப்போ இவர் பாக்குறார், இது என்னது இது, நான் வந்து அபராதம் பண்ணேன், ஆனா பகவான் வந்து இதை கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூஜாரி ஒரு கதை சொல்றார். அவர் என்ன சொல்ற, நாங்க எப்பவுமே வந்து 12, அது ரொம்ப அழகா இருக்கும், அந்த சின்ன சின்ன மண்பாண்டங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதுல நாங்க என்ன பண்ணுவோம், 12 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர், அதுல நாங்க வந்து இந்த ஷீரா வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். நைவேத்தியம் பண்ணிட்டு ஸ்கிரீன் எல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டு திரும்ப நைவேத்தியத்தை எடுக்கிறதுக்கு போகும்போது பார்த்தா அதுல 2 குறையுது. 12 வச்சிருக்கோம் அப்படின்னா 10 தான் இருக்கு, 10 குட்டி குட்டி பானை தான் இருக்கு, 2 குறையுது. என்னடா அது 2 குறையுதே, யார் எடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தா அது எங்க இருக்கான், பகவானுக்கு பின்னாடி இருக்கான். இவர் என்ன பண்ணிட்டார், 2 எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டார் பகவான். இவங்க வச்சா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு 2 எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டார். ஒழிச்சு வச்சுக்கிட்டு இவருக்கு, பூஜாரிக்கு பயம், நம்ம வந்து கரெக்டா 12 நைவேத்தியம் பண்ணோம், ஆனா 10 தான் இருக்கு, என்ன அபராதம் நடந்ததுன்னு தெரியலையே, நான் என்ன தவறு செய்தேன்னு தெரியலையே, நான் 10 தான் வச்சேனா, எப்படி இன்னைக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவருக்கு பயம். அப்போ கனவுல வந்து பகவான் சொல்ற, எழுந்துரு, எனக்கு பின்னாடி 2 ஷீரா வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் மாதவேந்திரபுரி கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த பூஜாரி விழுந்து பாக்குறாரு, ஆஹா என்னது கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த அகால நேரத்திலையும் போய் பகவானுடைய அந்த கோவிலை திறந்து பார்த்தா 2 ஷீரா பானை எங்க இருக்கு, பகவானுக்கு பின்னாடி இருக்கு.
அந்த கோபிநாத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஷீரா சோரா கோபிநாத். என்ன பேரு? ஷீரா சோரா கோபிநாத். பக்தர்களும் ரொம்ப ஓவரா தான் போறாங்க. அவருக்கு தான் நைவேத்தியம் பண்ணிருக்காங்க. அவர் எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அவரை சோரான்னு சொல்றாங்க. அவருக்கு தானே நைவேத்தியம் பண்ணாங்க, எல்லாமே அவருக்கு தானே, அவர் தானே எடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு சோரான்னு பேர் சொன்னாங்க? எனக்கு இது தோணிட்டே இருக்கும். அவருக்கு ஷீரா சோரா கோபிநாத்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஷீரா சோரா கோபிநாத் மாதவேந்திர பூரிக்கு அந்த ஷீராவை கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த கொடுக்க சொல்லி அந்த பூஜாரி கிட்ட சொல்றார். அந்த பூஜாரி அந்த ஷீராவை கொண்டு வந்து மாதவேந்திர பூரிக்கு கொடுக்குறார். மாதவேந்திர பூரி என்ன பண்ணார் தெரியுமா? இதை கேட்டு அந்த மண்பானையும் சேர்த்து சாப்பிட்டாராம். அந்த ஷீராவை மட்டும் சாப்பிடலையா, அந்த மண்பானையும் சேர்த்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, பொழுது விடிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த செய்தி என்ன ஆகும்? இந்த கிராமம் முழுக்க பரவிடும். இவருக்காக வந்து கோபிநாத் ஷீரா வந்து திருடி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி உலக இந்த கிராமம் முழுக்க பொழுது விடிஞ்சா எல்லா இடத்துலயும் பரவிடும். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, படப்படையா வந்து என்ன பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் பண்றதுக்காக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவர் அடுத்த கிராமத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் போயிடுச்சு. இவர் போய் அடுத்த கிராமத்தை சேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பகவானே இவருக்கு வந்து ஷீரா வந்து எடுத்து வச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தி அடுத்த கிராமத்துக்கு போயிடுச்சு. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க இந்த பக்தரை வரவேற்கிறதுக்காக. இது வந்து மாதவேந்திர பூரியுடைய பயணத்துல ஒரு சின்ன லீலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட லீலைகள் இருக்கு. அவர் சந்தனம் வாங்கிட்டு வந்தாரா, சந்தனம் வாங்கி கொண்டு போய் கோபிநாத்துக்கு கொடுத்தாரா, என்ன பண்ணார், இதெல்லாம் பெரிய லீலை. ஏன் அப்படின்னா இங்க வந்து பிரபுபா சொன்னோன்னே எனக்கு அவருடைய ஞாபகம் வந்துருச்சு. ஷீராச்சோரா கோபிநாத் இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், மாயப்பூர்ல இருந்து பக்கம். ஷீராச்சோரா பலசூர்ல இருந்து கொஞ்சம் உள்ள போகணும். இந்த கோவில் இருக்கு, ரொம்ப அழகான கோபிநாத், ரொம்ப ரொம்ப அழகான கோபிநாத். அந்த கோவில் அந்த அந்த சூழ்நிலையே எப்படி இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப அமைதியான சின்ன கிராமம். அங்கேயும் வந்து அழகான ஒரு இஸ்கான் கோவில், ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணி இருக்காங்க. நாங்க ஒரு தடவை வந்து போயிட்டு வந்தோம், ஷீராச்சோரா கோபிநாத் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அற்புதமான இடம். அங்க இருக்கிற இஸ்கான் பக்தர்களும் ரொம்ப பெரிய மனதுடைய பக்தர்கள். அங்க தங்கறதுக்கும் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இஸ்கான் கோவில் ஃபுல்லா கட்டல, பாதி கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நல்லா பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்க அங்கேருந்து அந்த ஆக்சுவலா அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸ்பிரிச்சுவலி ரொம்ப முக்கியமான இடம். கண்டிப்பா வந்து எல்லாரும் போகணும். மாயப்பூர்ல இருந்து ரொம்ப பக்கம்தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் டிராவல்ல போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அங்க பல ஆச்சாரியர்களுடைய சமாதிகள் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அங்க வந்து இந்த மாதிரி பகவான் அவருக்கு நிவேதனம் பண்ணதை அவர் எடுத்துக்கிட்டதுக்கே என்ன பேர் வச்சிருக்காங்க, அவருக்கு சோரான்னு பேர் வச்சுட்டாங்க. ஷீராச்சோரா கோபிநாத்னு பேர் வச்சுட்டாங்க. நான் அதான் நினைச்சுப்பேன், அவருக்கு தானே கொடுத்தாங்க, எதுக்கு அவரை வந்து இப்படி ஷீராச்சோரான்னு பேர் வச்சாங்க? சரி, அவருக்கு தான் திருட்டு பட்டம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால அதை ஏத்துக்கிட்டார் போல இருக்கு, பக்தர்கள் கொடுத்த பட்டத்தை ஏத்துக்கிட்டார் போல இருக்கு. ஏற்கனவே விரஜே பிரசித்தம் நவநீத சோரம் அப்படின்னு பாடியிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஷீராச்சோரா கோபிநாத்னு பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த அன்பு பரிமாற்றம், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம் இருக்கிறது உன்னதமானது. மாதவேந்திர பூரி நம்மளுடைய பரம்பரையில மிக பெரும் ஆச்சாரியார், மிக பெரிய ஆச்சாரியார். சோ அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. சோ மாதவேந்திர பூரியுடைய சிஷ்யரான ஈஸ்வர பூரியத்தான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஆன்மீக குருவா எடுத்துக்கிட்டார். அதனால ரொம்ப என்ன சொல்றது, நம்முடைய குரு பரம்பரையில ரொம்ப முக்கியமான ஆச்சாரியார் மாதவேந்திர பூரி. பச்சந்தி தே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க மாதாஜி, ரொம்ப ரசிச்சோம். ஷீராச்சோரா கோபிநாத் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கூட, நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா கூட அவரை தரிசனம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிக்சர்ஸ் எல்லாம் வரும். ரொம்ப அற்புதமான கோவில், ரொம்ப அழகான கோவில். அதுல மார்னிங் தரிசனம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தரிசனம். மார்னிங் வந்து விஸ்வரூப தரிசனம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மங்களார்த்தி தரிசனம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அலங்காரம் இல்லாம வந்து அவரை வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் அலங்காரத்தோடையும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அவருடைய அழகுதான், அப்பேற்பட்ட அழகு. இன்னைக்கும் ஷீரா கொடுக்குறாங்க. இன்னைக்கும் சின்ன சின்ன மண் அந்த என்ன சொல்றது, கோலையில ஷீரா கொடுக்குறாங்க. சின்னதும் இருக்கு, பெருசும் இருக்கு, கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்கு, சின்ன சைஸும் இருக்கு. ரொம்ப விலையெல்லாம் கிடையாது, 25 ரூபாய் 40 ரூபாய் அந்த மாதிரி தான் விலை.
ஆனா அதோட டேஸ்ட் ஒரு தடவை நம்ம அதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து நம்ம லைஃப்ல அதுக்கப்புறம் இதை விட சுவையான ஒரு பதார்த்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு டேஸ்டி, அவ்வளவு டேஸ்டி. ஸோ பக்தர்கள் அங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷீரா வாங்கி அதை வந்து ஹானர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து மற்றவங்களுக்கும் அதை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிரசாதம். பஷ்யந்தி தே மே ருச்சிராணி அம்பஸ். ஓ, அதை படிச்சாச்சு. அடுத்தது தைதர்ஷனீயாவனய வை உதார விலாசஹாசேஷித வாமசுக்தைः ஹிருதாத்மனோ ஹிருத பிரணாம்ஸ்ச பக்திர் அனிச்சதோ மே கதிமன்வீம் பிரயுக்தக பிரயுக்தே. புன்சிரிப்பும் கவர்ச்சியும் மிக்க பகவானின் அழகிய வடிவங்களை பார்த்து அவருடைய மிகவும் இனிமையான சொற்களை கேட்டு தூய பக்தர் ஏறக்குறைய பிற எல்லா உணர்வுகளையும் இழக்கிறார். அவரது புலன்கள் பிற எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் விடுதலை அடைகின்றன. அவர் பக்தி தொண்டில் ஆழ்ந்து விடுகிறார். அவருடைய விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட தனிப்பட்ட பெரும் முயற்சியின்றி அவர் வீடு பேறு பெறுகிறார். சோ பகவானுடைய அந்த சிரிப்பு, புன்சிரிப்பு, அதுதான் வந்து பக்தனுக்கு என்னது பெரிய பரிசு. ஒரு பக்தன் எவ்வளவு சேவை செய்தாலும் சரி, அதுக்காக பகவான் கிட்ட வேற எதையும் கேட்கறது இல்லையா. அவருடைய சிரிப்பு இருந்தா போதும், பகவானுடைய அந்த கடைக்கண் பார்வை அது இருந்தா போதும் பக்தனுக்கு. வேற எந்த எனக்கு வந்து இந்திர பதவி வேணும், சந்திர லோகத்துக்கு போகணும், அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும் அப்படின்னா அவங்க எதுவும் கேட்கறதே இல்லையா. பகவானுடைய அந்த அழகான அந்த புன்முறுவலை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு போதுமா. அந்த மாதிரி பக்தர்கள் இருக்காங்க. எஸ் மாதாஜி. இது வந்து ஏறக்குறைய பிற எல்லா உணர்வுகளையும் இழக்கிறார். அது இல்ல மாதாஜி, இங்க நீங்க படிக்கும்போது படிச்சீங்க, இங்க புக்ல இல்ல. ஓகே. பிற எல்லா உணர்வுகளையும் தூய பக்தர் ஏறக்குறைய பிற எல்லா உணர்வுகளையும் இழக்கிறார். அவரது புலன்கள் பிற எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் விடுதலை அடைகின்றன. சோ அதனால பக்தர்களுக்கு வேற எந்த தனிப்பட்ட அபிலாஷை எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானுடைய சேவையில மட்டுமே அவங்க வந்து திருப்தி அடைகிறாங்க. வேற எந்த விதமான விருப்பங்களும் அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் கிடையாது. இங்க பொருளுரை படிங்க. நெக்ஸ்ட் ஜி சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று பக்தர்களில் 3 பிரிவினர் உள்ளனர். மூன்றாம் நிலை பக்தர்கள் கூட வீடு பேறு அடைந்த ஆன்மாக்களாவர். அவர்களுக்கு ஞானம் இல்லாதிருந்தும் கோவிலில் உள்ள இறைவனின் அழகான அலங்காரத்தை பார்ப்பதன் மூலம் பக்தர் பகவானின் நினைவில் அப்பக்தர் ஆழ்ந்து பிற எல்லா உணர்வுகளையும் இழக்கிறார். ஒருவர் தன்னை கிருஷ்ண உணர்வு நிலையில் நிறுத்துவதாலும் பகவானின் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்துவதாலும் மட்டுமே ஒருவர் உணர முடியாத வகையில் விடுதலை அடைகிறார். இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. புனித நூல்களில் விதித்துள்ளபடி மாசற்ற பக்தி தொண்டை செய்வதன் மூலமே ஒருவர் பிரம்மனுக்கு சமமாக உயர்ந்து விடுகிறார். பகவத்கீதையில் பிரம்ம பூயாய கல்பதே என்று கூறப்படுகிறது. உயிரினம் தன் உண்மையான நிலையில் பிரம்மனாக உள்ளது. ஏனென்றால் அது பரம பிரம்மனின் ஓர் அங்கமாகும். ஆனால் பகவானின் நித்திய தொண்டன் எனும் தன்னுடைய உண்மையான இயல்பை அவர் மறப்பதனால் அவர் மாயையால் பிடிக்கப்பட்டு அதில் மூழ்கி விடுகிறார். அவருடைய உண்மையான ஆதார நிலையின் மறதியே மாயையாகும். இல்லையேல் அவர் காலம் காலமாக பிரம்மன் என்றே கருதலாம். ஒருவர் தன் நிலை பற்றி பயிற்றுவிக்கப்படும் பொழுது அவர் தான் பகவானின் தொண்டன் என்று புரிந்து கொள்கிறார். பிரம்மம் என்பது தன்னை அறியும் நிலையை குறிக்கிறது. பரம சத்தியத்தின் அறிவில் முன்னேறாத மூன்றாம் நிலை பக்தரும் பக்தியுடன் வணக்கங்களை அளிக்கிறார். பகவானை நினைக்கிறார். கோவிலில் பகவானை காண்கிறார். அர்ச்சா விக்கிரகத்தில் அர்ப்பணிக்க மலர்களும் பழங்களும் கொண்டு வருகிறார். அவர் உணர முடியாத வகையில் விடுதலை அடைகிறார். ஸ்ரத்தையான் விதாக. பக்தர்கள் சிறந்த பக்தியுடன் தெய்வத்திற்கு வணங்கத்தக்க மரியாதையும் மற்ற உபச்சாரங்களையும் அளிக்கின்றனர். ராய், கிருஷ்ணர், லட்சுமி நாராயணர், ராமர், சீதை ஆகிய அர்ச்சா விக்கிரகங்கள் பக்தர்களுக்கு மிகுந்த அழகுடன் தோன்றுகின்றன. அதனால் அவர்கள் கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியை பார்க்கும் பொழுது பகவானை பற்றிய எண்ணத்தில் முழுதும் ஆழ்ந்து விடுகின்றனர். அதுவே வீடு பேற்றுக்குரிய நிலையாகும். வேறு சொற்களில் கூறினால், கற்பனையின் மூலம் அல்லது பிற வழிகளின் மூலம் விடுதலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மேலாக
ஒரு 3ஆம் நிலை பக்தர் கூட உன்னத தெய்வீக நிலையில் உள்ளார் என்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமி மற்றும் 4 குமாரர்கள் போன்ற அருவவாதிகளும் கூட பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியின் நறுமணத்தாலும் அலங்காரத்தாலும் கோவிலில் உள்ள அர்ச்சா விக்கிரகங்களின் அழகாலும் கவரப்பட்டு பக்தர்களாயினர். அவர்கள் முக்தி பெற்ற நிலையில் இருந்த போதிலும் அருவவாதிகளாய் இருப்பதை விட்டு பகவானின் அழகால் கவரப்பட்டு மீண்டும் பக்தர்களாயினர். இங்கு விலாச எனும் சொல் மிக முக்கியமானது. விலாச என்பது பகவானின் செயல்கள் அல்லது லீலைகளை குறிக்கிறது. ஒருவர் கோயிலுக்கு செல்வது அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெய்வத்தை காண்பதற்கு மட்டும் அல்ல, அதே சமயத்தில் கோவிலில் முறையாக கூறப்படும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை அல்லது அது போன்ற இதர பிற இலக்கியங்களை அவர் காதால் கேட்க வேண்டும் என்பது கோவில் வழிபாட்டில் விதிக்கப்பட்டுள்ள கடமையாகும். ஒவ்வொரு கோவிலும் சாஸ்திரங்களில் பாராயணம் என்பது பிருந்தாவனத்தில் உள்ள முறையாகும். இலக்கிய அறிவு இல்லாத அல்லது ஸ்ரீமத் பாகவதம் அல்லது பகவத்கீதையை படிக்க நேரம் இல்லாத 3ஆம் தர பக்தர்களும் பகவானின் லீலைகள் பற்றி கேட்கும் வாய்ப்பு பெறுகின்றனர். இந்த வழியில் அவர்கள் மனங்கள் எப்போதும் பகவானின் நினைவில் மூழ்கியிருக்கும். அவரது வடிவம், அவர் செயல்கள் மற்றும் அவரது தெய்வீக இயற்கையில் மூழ்கியிருக்கும். கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த நிலையே விடுதலை பெற்ற நிலையாகும். அதனால் பகவான் சைத்தன்யர் பக்தி தொண்டை செயல்படுத்துவதில் 5 முக்கிய வழிமுறைகளை பரிந்துரைக்கின்றார். பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதை உச்சரித்தல், பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு முடிந்தவரை அவர்களுக்கு தொண்டு புரிதல், ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல், முடிந்தால் அர்ச்சாமூர்த்தியையும் அலங்கரிக்கப்பட்ட கோயிலையும் பார்த்தல், பிருந்தாவனம் அல்லது மதுரா போன்ற இடங்களில் வசித்தல் முதலியவை. இந்த 5 வழிகளே ஒரு பக்தருக்கு மிக உயர்ந்த முழுமையடைந்த நிலையை அடைய உதவ முடியும். இது பகவத்கீதையிலும் இங்கு ஸ்ரீமத் பாகவதத்திலும் உறுதி செய்யப்படுகிறது. அந்த 3ஆம் நிலை பக்தர்களும் கூட உணர முடியாத வகையில் விடுதலை பெற முடியும் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. சோ பக்தர்கள்ல 3 நிலை பாக்குறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா 3 விதமான பக்தர்கள் யாரு அப்படின்னு? கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரி அப்படிங்கிறவங்க ஆன்மீக குருமார்கள் நிலையில இருக்கக்கூடியவங்க உத்தம அதிகாரிகள். சில பிரபுபாதர்லாம் உத்தம அதிகாரி. மத்தியம அதிகாரி அப்படிங்கிறவங்க சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க மத்தியம அதிகாரிகள். சோ மத்தியம அதிகாரிகளுக்கு 4 விதமான குணநலன்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்களுக்கு யார் பக்தி தொண்டுக்கு சாதகமா இருக்காங்க, யார் பக்திக்கு பாதகமா இருக்காங்க அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியணும். சோ ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ண போறோம், அவருக்கு பக்தியில எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணக்கூடாது, பிரச்சாரம் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. யார் சாதகமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சில பேர் அப்பாவிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு நாம பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க அதை ஏத்துக்கலாம். ஆனா நாஸ்திகவாதிகளா இருக்கக்கூடியவங்க, ஏன்னா மத்தியம அதிகாரியால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. உத்தம அதிகாரி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவார், ஆனா மத்தியம அதிகாரி அதை பண்ண முடியாது. சோ அவருக்கு சாஸ்திர ஞானம் இருக்கும், ஆனா அந்த சாஸ்திரத்தினுடைய வலிமையில அவரால் எல்லாரையுமே பக்தர்களா ஆக்க முடியாது. அதே சமயத்துல மைத்ரி அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாரோடையும் நட்போட இருக்கணும். நட்போட இருந்து தனக்கு சமமா இருக்கிறவங்களோட நட்போட இருக்கணும், தனக்கு கீழே இருக்கிறவங்களோட கருணையோட இருக்கணும், தனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட மரியாதையோட கேட்கணும். இதுதான் மத்தியம அதிகாரியுடைய நிலைமை. கனிஷ்ட அதிகாரி அப்படின்னா அவருக்கு பக்தியில ஆர்வம் இருக்கு, ஆனா அவருக்கு பக்தர்களுக்கு சேவை செய்யறதுல என்ன கிடையாது, விருப்பம் எல்லாம் கிடையாது. நான் உண்டு, கிருஷ்ணன் உண்டு, நடுவுல நீ எதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கனிஷ்ட அதிகாரிகள். சோ அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்களுடைய குணநலன்கள் வித்தியாசமா இருக்கும். கோவில்ல போனா தனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறது, தன்னை எல்லாரும் கவனிக்கணும்னு நினைக்கிறது, தனக்கு தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு முன்னுரிமையை எதிர்பார்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கனிஷ்ட அதிகாரிகள். சோ அப்போ அந்த கனிஷ்ட அதிகாரி கூட பகவானுடைய அந்த திவ்யமான அர்ச்சா விக்கிரகத்துக்கு அவர் ஏதாவது சேவை செய்யும் போது அவரும் விடுதலை அடைகிறார் அப்படின்னு பிரபுபாத் சொல்றார். அப்போ பிரபுபாத் இந்த நடைமுறையில பண்ணி காட்டினார். ஒரு சமயத்துல பிரபுபாதர் ஒரு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார், பக்தர்கள் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் முழுக்க போதையில அந்த இடத்துக்கு வர்றார். அவரால் நிக்க கூட முடியல, தள்ளாடிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படி தள்ளாடிக்கிட்டே அவர் கையில ஒரு பேப்பர் ரோல் வச்சிருக்கார். அந்த பேப்பர் ரோல்ல கொண்டு போய் இந்த டாய்லெட், அந்த நாட்டுல
கழிவறையில அவங்க என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க, பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டாய்லெட் அந்த அந்த டாய்லெட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் ரோலை கொண்டு போய் டாய்லெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டே அவர் பாட்டுக்கு போறாரு. சோ பிரபுபா சொல்றாரு, இவர் பகவானுக்கு சேவை செய்யறார் அப்படின்னு சொல்றாரு. சோ இது மாதிரி யாராலையாவது நினைச்சாவது பார்க்க முடியுமா? அந்த டாய்லெட் ரோலை கொண்டு வந்து வச்சவருக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா பிரபுபாதர் உத்தம அதிகாரி அப்படிங்கிறதுனால அவரால் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையா பார்க்க முடிஞ்சது. அவர் சொல்றார், இவர் பகவானுக்கு சேவை செய்றார் அப்படின்னு சொல்றார். சோ அப்பேற்பட்ட பார்வையுடையவர்கள் உத்தம அதிகாரிகள். சோ அந்த உத்தம அதிகாரியா இருக்கக்கூடியவரால எல்லாரையும் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வர முடியும். தர்ஷனே பவித்திர குரம். அவரை பார்த்த நிமிஷத்திலேயே நம்ம வந்து புனிதமாகலாம். நம்ம வந்து நம்மளுடைய கலங்கங்கள் போய் நம்ம தூய்மையாகிறதுக்கு முயற்சி செய்யலாம். சோ அப்பேற்பட்ட உத்தம அதிகாரிகள். ஆனா கனிஷ்ட அதிகாரி நிலையில இருக்கிறவங்க கூட பகவானுடைய அந்த லீலைகளை கேட்கறதுனாலும், ஏன்னா விருந்தாவனத்துல இது வந்து வழக்கம். விருந்தாவனத்துல எந்த கோவில்லையும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம கோவில்ல மாதிரி நம்ம சும்மா போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்பவும் கீர்த்தனங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய கீர்த்தனங்கள் இந்த விரஜ பாஷையில இருக்கும். அதுவும் நந்தகிராம்ல ஒரு சமயத்துல நாங்க போயிருந்த போது ஆல்டர் ஓபன் பண்ண உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த விரஜ பாஷையில அவங்க வந்து ஒரே மாதிரி கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணரை புகழ்ந்து அவங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நந்தகிராம்ல என்ன சிறப்பு? ரொம்ப வித்தியாசமான கோலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க, அது வந்து ராதாராணி ஒரு ஓரமா இருப்பாங்க. நந்த மகாராஜர், யசோதை, கிருஷ்ண பலராம எல்லாம் ரொம்ப சென்டர்ல பெருசா இருப்பாங்க. ஆனா ராதாராணி மட்டும் கொஞ்சம் ஓரமா தள்ளி இருப்பாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த கோலம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நந்தகிராம்ல. அதனால அந்த பக்தர்கள் வந்து எப்பவுமே அங்க பாடிட்டு இருப்பாங்க, பகவானுடைய புகழ பேசிட்டு இருப்பாங்க. அதனால ஸ்ரீமத் பகவத்கீதை பாகவதம் கேட்க 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 நம்மளுடைய சித்தத்துல இந்த பகவானுடைய ஸ்மரணம் போய் பதியணும். அதான் நோக்கம். நம்ம சித்தமானது தூய்மை அடையணும். சோ அதுதான் வந்து இதனுடைய நோக்கம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளால கவரப்பட்டு யார் வந்து தூய பக்தர்களா மாறினாங்க? சனத்குமாரர்கள். சனத்குமார்கள். அவங்க அருவவாதிகளா இருந்தவங்க உருவவாதத்துக்கு அவங்க மாறினாங்க. சோ அதே மாதிரி பகவானுடைய புன்சிரிப்பு அப்படின்னு வரும்போது, ஏற்கனவே ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல எத்தனாவது அத்தியாயம்? 11வது அத்தியாயத்துல பகவான் வந்து துவாரகைக்குள்ள பிரவேசிக்கிற அந்த அத்தியாயத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. அஹோ சநாதா பவதாத்மயத்வயம் த்ரைவிஷ்டபானாம் அபி தூரதர்ஷனம் பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம் பஷ்யமே ரூபம் தவ சர்வ சௌபகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். இந்த துவாரகவாசிகள் எல்லாம் சொல்றாங்க, அஹோ சநாதா பவதாத்ம யத்வயம் திரைவிஷ்டபானாம் அபிதூர தர்ஷனம். ஓ கிருஷ்ணா, நீங்க வந்து தேவர்களுக்கு கூட காட்சி அளிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டம். உங்களை பாக்குறது அவங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டம். ஆனா நாங்க என்ன பாக்கியம் செய்திருக்கோம்? பிரேம ஸ்மித ஸ்னிக்த. பிரேமை அப்படின்னா அந்த அத்தனை பகவத் பிரேமை, அந்த அன்போட பகவான் என்ன பண்றாராம்? இவங்களை பார்த்து சிரிக்கிறாராம். ஸ்னிக்த அப்படின்னா அவ்வளவு ஒரு அருமையான புன்னகை பூக்குறாராம் பகவான். பிரேம ஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம் பஷ்யமே ரூபம் தவ சர்வ சௌபகம். நாங்க டெய்லி உங்களை பாக்குறோமே, பஷ்யமே நாங்க உங்களை பாக்குறோமே. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த துவாரகாவாசிகள் பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க. சோ அற்புதமான ஸ்லோகம். அப்போ பக்தி தொண்டனுடைய விதிமுறைகள் 64 விதிமுறைகளை கொடுத்திருக்காரு. 64ல 5 விதிமுறைகள் ரொம்ப முக்கியமானது. நாம கீர்த்தன், சாது சங்கா. நாம கீர்த்தன் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது, கீர்த்தனம் பண்றது. அடுத்தது சாது சங்கா. சாது சங்கா அப்படின்னா பக்தர்களுக்கு நாம வந்து சேவை செய்யறது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பக்தர்களுக்கு நாம சேவை செய்யணும். நமக்கு சேவை அவங்க கொடுக்கும் போது நாம நன்றியோட இருக்கணும். அவங்களுக்கு நம்ம ஏதாவது, இப்ப ஒரு பக்தர் மூலமா நமக்கு ஏதோ ஒரு சேவை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த பக்தர்கிட்ட நாம எப்படி இருக்கணும்? நன்றியோட இருக்கணும். அதே சமயத்துல அவருக்கு நாம பதிலுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும். சோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு வந்து கிச்சன்ல சர்வீஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. எப்பேற்பட்ட பாக்கியம்! இத்தனையோ வருஷங்களாக உள்ள புக முடியாம இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து எங்களுக்கு சேவை கிடைச்சிருக்கு. ஏன்னா அங்க வந்து பெங்காலிஸ் தவிர வேற யாருக்கும் வந்து அவ்வளவு ஈஸியா அனுமதி கிடைக்காது.
ஆனா இப்போ வந்து சவுத் இந்தியன்ஸ்க்கு அனுமதி கிடைச்சிருக்கு, இந்த சேவை செய்யறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு. அப்போ அந்த எங்களுக்கு செய்து அந்த அந்த வசதியை செய்து கொடுத்த பக்தருக்கு எவ்வளவு நன்றியோட இருக்கணும் இல்லையா? சோ அவங்க ஏதாவது நம்மளுக்கு சொல்லும் போது கூட நம்ம என்ன செய்யணும், பொறுத்து போகணும். பொறுத்து நம்ம வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னா நினைக்கூடாது, பொறுத்து போகணும். அந்த பக்தருக்கு நம்மளால முடிந்த சேவைகளை செய்யணும். அந்த மாதிரி இல்லாம நமக்கு சேவை கொடுத்த பக்தர்கிட்ட வந்து நம்ம வந்து அதெல்லாம் என்ன பெரிய இதுவா, நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், இது என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்போ அது என்ன கிடையாது, சேவை மனப்பான்மை கிடையாது. சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது அந்த பக்தருக்கு நாம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கோமோ அதுதான் வந்து சேவை மனப்பான்மை. இப்போ பிரபுபாதர் வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாலாம் எடுத்துக்கூடாது. லைட்டா எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அமெரிக்கால திடீர்னு பூகம்பம் வந்து என்ன ஆச்சு, பொலன்னு கட்டடம்லாம் அப்படியே என்னமோ புட்டு மாதிரி எல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. எத்தனை பேர் வந்து அவங்க இறந்திருக்காங்க. எந்த நிமிஷம் வேணா என்ன வேணா உலகத்துல ஆகலாம். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் இருக்கே, இது வந்து அப்பேற்பட்ட பாக்கியம். பகவத்கீதை பாகவதம் படிக்கக்கூடிய பாக்கியம் அப்பேற்பட்ட பாக்கியம். பகவானுடைய நாமத்தை சொல்றோம். சோ நாம கீர்த்தன், சாது சங்கா, அதுக்கப்புறம் பாகவத ஸ்ரவணம், பாகவதத்தை கேட்கறது, விக்கிரகத்துக்கு நாம விக்கிரக வழிபாடு பண்றது, அதுக்கப்புறம் தாம்வாஸ், தாமத்துல வசிக்கிறது. சோ தாமத்துல வசிக்கிறது அப்படின்னா உடனே எல்லாருக்கும் என்ன தோணும், இவங்களுக்கு என்ன இவங்க மாயப்புள்ள இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஆனா ஒவ்வொரு வீடும் என்னது, வைகுண்டம். எங்க நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோமோ, எங்க துளசி மகாராணி வழிபடப்படுறாங்களோ அந்த இடம் விருந்தாவனம். இங்க விலாச அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரபுபா சொல்றாரு. விலாச அப்படின்னா பகவானுடைய லீலைகள் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஏன் நம்ம வீடு அந்த மாதிரி ஆகக்கூடாது, ஏன் நித்திய லீலை நம்ம வீட்டுல நடக்கக்கூடாது பகவானுடைய லீலை? நாம வந்து கௌரமித்தாய் வச்சு வழிபட்டோம் அப்படின்னாக்க அவங்களுடைய நாம சங்கீர்த்தனம் எப்பவுமே நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குமே. ஆனா நம்ம வந்து அந்த டிவி வால்யூம் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். டிவி கேட்கறதெல்லாம், நம்ம நியூஸ் கேட்கறது, அது கேட்கறது, இது கேட்கறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நாம தான் என்ன செய்யணும், பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ அப்போ வந்து விலாச பகவானுடைய லீலைகள் நம்ம வீட்லயும் நித்தியமா வந்து நடக்கும். அடுத்த ஸ்லோகம் போலாம். அதோ விபூதிம் மம மாயா வினஸ்தாம் ஐஸ்வர்யம் அஷ்டாங்கம் அனுப்பிரவருத்தம் ஸ்ரீயம் பாகவதீம் வாஸ்பிருஹயந்தி பத்ராம் பரஷ்யமேதே அச்னுவதே து லோகே. இவ்வாறு அவர் என்னுடைய நினைவில் முழுவதும் மூழ்கி இருப்பதால் அந்த பக்தர் சத்தியலோகத்தை உள்ளடக்கிய மேல் உலகங்களில் பெறக்கூடிய உயர்ந்த வரங்களையும் விரும்புவதில்லை. அவர் யோகத்திலிருந்து 8 வித ஜட உலக முழுமையையும் பகவானின் அரசாங்கத்திற்கு உயர்த்தப்படவும் விரும்பவில்லை. ஆனால் அவர் விரும்பவில்லை என்றாலும் அந்த பக்தர் இவ்வாழ்விலேயே வழங்கப்படும் எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறார். சோ பக்தர் பகவான்கிட்ட போய் எனக்கு அஷ்டாங்க யோகம் வேணும், எனக்கு அந்த யோக சித்திகள் வேணும், நான் வந்து சொர்க்கலோகத்தை அடையணும், பிரம்மலோகத்தை அடையணும்னு கேட்கறது இல்லை. ஆனா அந்த பக்தர் இந்த உலகத்துல இருக்கும் போதே பகவான் அவருக்கு எல்லா விதமான வளங்களையும் வந்து அவர் தாராளமா அள்ளி அள்ளி கொடுத்துடுறார். பக்தன் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். மாயையால் அளிக்கப்படும் விபூதி அல்லது செல்வ வளங்கள் பல வகைகள் உள்ளன. இந்த பூவுலக வாழ்வில் உலகியல் இன்பத்தின் பல்வேறுபட்ட வகைகளின் அனுபவம் நமக்கு உள்ளது. ஆனால் ஒருவர் தன்னை சந்திரலோகம், சூரியன் அல்லது இன்னும் மேலும் மகரலோகம், ஜனலோகம் மற்றும் தபலோகம் அல்லது இறுதியில் மிக உயர்ந்த கோளான பிரம்மா வசிக்கும் சத்தியலோகம் போன்ற உயர்ந்த கோள்களுக்கு உயர்ந்த முடிந்தால் மண்ணுலக இன்பத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. சான்றாக உயர்ந்த கோள்களில் வாழ்நாளில் அளவு இந்த கோளில் உள்ளதை விட மிக மிக அதிகமானது ஆகும். சந்திரனில் வாழ்நாளின் அளவு நமது 6 மாதங்கள், அங்கு ஒரு நாளுக்கு சமம் என்று கூறப்படுகிறது. மிக உயர்ந்த கோளில் வாழ்நாளின் அளவை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாது. பிரம்மாவின் 12 மணி நேரம் என்பது நமது கணித மேதைகளாலும் எண்ணி பார்க்க இயலாது என்பது பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவையெல்லாம் மாயையின் அல்லது பகவானது புறசக்தியின் வர்ணனைகள். இவை தவிர யோகிகள் தங்கள் யோக சக்தியால் பெற முடிந்த பிற செல்வ வளங்கள் உள்ளன.
அவையும் ஜட பொருட்களே ஆகும். இந்த ஜட உலக இன்பங்கள் எல்லாம் வெறுமனே விரும்புவதாலேயே கிடைப்பதாக இருந்தாலும் ஒரு பக்தர் இவற்றுக்காக ஆசைப்படுவதில்லை. பகவானின் அருளால் ஒரு பக்தர் பெரும் விருப்பத்தாலேயே அற்புதமான வெற்றியடைய முடியும். ஆனால் ஒரு உண்மையான பக்தர் அதை விரும்புவதில்லை. ஒருவர் ஜட உலக செல்வ வளத்திற்கோ அல்லது பௌதீக மதிப்பிற்கோ பௌதீக அழகை அனுபவிக்க முயற்சி செய்யவோ விரும்பக்கூடாது என்று பகவான் சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவர் விடுதலை பெறாமல் எல்லையின்றி பிறப்பு மற்றும் இறப்பின் முறையை தொடர்ந்தாலும் ஒருவன் பகவானின் பக்தி தொண்டில் ஆழ்ந்திருக்க விரும்ப வேண்டும். ஆயினும் உண்மையில் கிருஷ்ணர் உணர்வில் ஈடுபட்டிருக்கும் ஒருவருக்கு வீடு பேரும் முன்பே உத்தரவாதம் தரப்பட்டது. பக்தர்கள் மேலுலக கோள்களின் மற்றும் வைகுந்த கோள்களின் பயன்களை எல்லாம் அனுபவிக்கின்றனர். இது இங்கு பாகவதீம் பத்ராம் என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகுண்ட கோள்களில் எல்லாமே நித்தியமான அமைதியுடையன. ஆயினும் ஒரு தூய பக்தர் அங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கூட விரும்புவதில்லை. ஆனால் அவர் அந்த பயனை பெறுகிறார். தற்கால வாழ்விலேயே அவர் ஜட உலக ஆன்மீக உலகங்களின் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. ஹரே சோ இந்த பூ உலகத்துக்கும் மேல் உலகங்களுக்கும் உள்ள நேர வேறுபாடு பத்தி பிரபுபாதர் சொல்றார். நம்மளுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு 6 மாதம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொர்க்கலோகத்திலே அந்த மாதிரி கணக்கு அப்படின்னா நம்ம பிரம்மலோகத்தை ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். அங்க வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள். அதுதான் வந்து பிரம்மாவுக்கு ஒரு பகல். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அப்போ அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷன்ல இந்த ஜனலோகம், மகரலோகம், தப்போலோகம்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைஞ்சு பிரம்மலோகத்தை ஹையஸ்ட் லைஃப் ஸ்பேன் வந்து ஹையஸ்டா இருக்கிறது பிரம்மலோகத்துல தான். ஆனா அது கூட நித்தியமான வைகுண்ட வாழ்வோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன நீர்க்குமிழி மாதிரி தான். அவ்வளவு நீண்ட ஆயுள் கூட ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். எப்படி நம்ம வந்து சோப்பு போடும்போது அந்த நீர்க்குமிழிகள் அப்படியே அந்த நுர வருதோ, அது கொஞ்ச நேரம் இருந்து பட்டுன்னு என்ன ஆயிடும், வெடிச்சிடும். சோ அந்த மாதிரி தான் அந்த வாழ்நாளும். சோ பக்தனுக்கு இதுல எதுவுமே வந்து நாட்டம் கிடையாது அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றார். ஆனா நம்ம இன்னும் அந்த நிலைக்கு நாம் போகல. நமக்கு வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கிற கஷ்டத்துல இருந்து விடுபட்டாலே போதும்னு இருக்கு இல்லையா? நம்ம எங்க இந்திரலோகம் வேண்டாம், சந்திரலோகம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு எங்க சொல்றது? இப்ப இருக்கிற பிரச்சனை தீர்ந்தாலே நமக்கு அப்பாட பரவாயில்லப்பா, இந்த பிரச்சனை சரியாச்சு, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லையா? உடல் உபாதைகள், ஒருத்தருக்கு வந்து இஎம்ஐ பிரச்சனை, ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா பசங்களுடைய படிப்பு பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு கல்யாண பிரச்சனை, ஒருத்தவங்க குழந்தை பிறக்கலேன்னு பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு இந்த குழந்தை இப்படி படுத்துதேன்னு பிரச்சனை. இந்த மாதிரி விதமான பிரச்சனைகள்ல நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இதெல்லாம் நிவர்த்தி ஆனாலே நமக்கு அப்பாட, அப்பா கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பெரிய அருள் பண்ணிட்டார் அப்படின்னு நாம வந்து நினைக்கிறோம். ஆனா தூய பக்தர்கள் இங்க 2 ஸ்லோகம் பிரபுபாதர் வந்து சொல்றார். இந்த 2 ஸ்லோகம் சொல்ற சிஷ்டாஷ்டகத்துல இருந்து யார் சொல்றீங்க? சிஷ்டாஷ்டகத்துல இருந்து 2 ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திரஹை த்வயி அயி நந்த தனுஜ கிங்கரம் பதிதம் மாம் விஷமே பவாம்புதோ கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்திததூலி சத்ருஷம் விசிந்தயா. 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ந தனம் ந தனம் நானா என்ன அர்த்தம்? வேண்டாம். வேண்டாம், நெகட்டிவ். வேண்டாம் ந தனம். டெய்லி சொல்றோம், வந்தா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? வேண்டாம்னு சொல்லுவோமா? உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு ஆபீஸ்ல, உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து 10,000 ரூபாய் கூட கொடுக்க போறோம், இல்ல இல்ல எனக்கு ந தனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா ஸ்லோகம் சொல்றோம், சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ந தனம் ந ஜனம் ந சுந்தரி ந ஜனம். நிறைய பேர் எனக்கு ஜெய் ஜெய் ஜெய், ஆஹா உன்ன மாதிரி யார் இருக்கா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி காலெல்லாம் தூக்கி விட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க,
ஆனா மகாபிரபு சொல்றார், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு பின்தொடர்றவங்க யாரும் எனக்கு வேண்டாம். நான் தனம், நான் ஜனம். எல்லாரும் வந்து அழகான பெண்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் சுந்தரி, எனக்கு அதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற. கவிதாம், எனக்கு பெரிய அந்த புகழ் அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அஹை துகி. இதான் எனக்கு வேணும். ஸோ இதான் நம்ம கோல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து புரியும். அது எங்க தூய பக்திங்கிறது எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், அப்போ நான் அதை அடையணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் இன்னும் பயணம் போகணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், நான் 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறேன், நான் 16 மாலை ஜபம் பண்றேன், நான் என்ன ஆயிட்டேன், தூய பக்தன் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். நான் பெரிய பக்தன் ஆயிட்டேன் போல இருக்கு அப்படின்னு நம்மளே நினைச்சுப்போம். கிடையாது. இதெல்லாம் தான் என்னது ஸ்டாண்டர்ட். ஒருத்தர் வந்து பக்தர், ஒரு சிறந்த பக்தர் அப்படின்னா இதெல்லாம் ஸ்கேல், அளந்து பாக்குறதுக்கான ஸ்கேல். இது அப்படியெல்லாம் இருக்காங்களா? நம்ம யாரையும் வந்து அளந்து பாக்குறது, நம்மளை நம்ம பாத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து எந்த பக்தரையும் என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்மளை பாத்துக்கிறதுக்கான ஸ்கேல் இதுதான். நான் எந்த நிலையில இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை பாத்துக்கணும். ஸோ அதனால பக்தர்கள் மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே, எத்தனை ஜென்மம் நீங்க கொடுத்தாலும் கிருஷ்ணா, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உங்களுடைய பக்தி தொண்டு மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்றாங்க. சோ பக்தர்கள் தனம் கிடைச்சா வேண்டாம்னு சொல்றது கிடையாது, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தனம் கிடைச்சா என்ன செய்யலாம், டொனேஷன் பகவான் கோவில் கட்டுறதுக்கு நிறைய கொடுக்கலாம். எல்லா இடத்துலயும் கோவில் திருப்பணிக்கான லக்ஷ்மி தேவைப்படுறாங்க. அதனால அந்த லக்ஷ்மியை நம்ம வந்து வேண்டான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரபுபாதர் காட்டின வழி அதுதான். ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் வந்து பிரபுபாதர் சொன்னார், பிரபுபாத் ஒரு சன்னியாசி இருக்கார், அவர் சொல்றார் நான் வந்து பணத்தை கையாலே தொடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னு. பிரபுபாத் சொன்னார், உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் என்ன பண்றேன், கிருஷ்ணருக்காக செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னேன். சோ அந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு நதனம் நதனம் அந்த நதனம் அந்த அந்த தனம் என்னுடைய புலனின்பத்துக்காக என்ன பண்ண வேண்டாம், நான் செலவு பண்ண வேண்டாம். பகவானுடைய சேவைக்காக எவ்வளவு தனம் வேணா நம்ம வந்து கொடுக்கலாம். ந கர்ஹிச்சின் மத்பரா சாந்த ரூபே நங்ஷந்தி நோமே அனிமிஷோ லேடிஹேதிஹி ஏஷாமகம் பிரிய ஆத்மசுதஸ்ய சுதஸ்ச சகா குருஹு சுக்ருதோ தெய்வமிஷ்டம். பகவான் மேலும் கூறினார், என் அன்பு அன்னையே, அம்மாதிரி தெய்வீக செல்வ வளத்தை பெற்ற பக்தர்கள் அவற்றை ஒருபோதும் இழப்பதில்லை. ஆயுதங்களோ கால மாற்றமோ அத்தகைய செல்வ வளங்களை அழிக்க முடியாது. பக்தர்கள் என்னை அவர்கள் நண்பனாக, உறவினராக, மகனாக, குருவாக, கொடையாளராக, பரமனாக, பகவானாக ஏற்றுக்கொள்வதால் எந்த நேரத்திலும் அவர்கள் உடைமைகளை இழக்கும்படி செய்ய இயலாது. சோ அதனால பக்தர்களுடைய செல்வம் நீங்காத செல்வம். பக்தர்களுடைய செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், நீங்காத செல்வம். மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? பெரிய பொருளுரையா இருக்கு, 2 பேர் படிக்கலாம். ஓகே, படிங்க. ஓகே மேம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஒருவர் மிக உயர்ந்த உயர் லோகங்களுக்கு மற்றும் பிரம்ம லோகத்திற்கு கூட புண்ணிய செயல்களின் ஆற்றலால் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். ஆனால் அந்த புண்ணிய செயல்களின் விளைவுகள் முடியும் பொழுது அவர் ஒரு புது வாழ்வின் செயல்களை தொடங்க மீண்டும் இந்த பூமிக்கு வருகிறார் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் இவ்வாறு நீண்ட ஆயுள் உடைய வாழ்வுக்காகவும் இன்பத்திற்காகவும் உயர்ந்த லோகங்களுக்கு உயர்த்தப்பட்டாலும் கூட அது நிலையான குடியேற்றம் இல்லை. ஆனால் பக்தர்களை பொறுத்தவரை அவர்கள் சொத்துக்களான பக்தி தொண்டின் சாரணை, வைகுண்டத்தின் பயனை, செல்வ வளம் இந்த கோள்களிலும் ஒருபோதும் அழிக்கப்படாது. இந்த பதத்தில் கபிலதேவர் தன் அன்னையை சாந்த ரூபா என்று அழைக்கிறார். இது பக்தர்களின் செல்வ வளம் நிலையானது என்பதை குறிக்கிறது. ஏனென்றால் பக்தர்கள் சாந்த ரூபா என்று அழைக்கப்படும் வைகுந்த சூழலில் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ரஜோகுணம், தமோகுணம் ஆகியவற்றால் தொல்லையில்லாத சுத்த சத்துவகுணத்தில் அமைந்துள்ளது. ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் அமைந்தால் அந்த தெய்வீக தொண்டும் செய்யும் நிலை அழிக்கப்பட முடியாதது. மேலும் தொண்டும் இன்பமும் எல்லையின்றி அதிகரிக்கும். வைகுந்த சூழ்நிலையில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கு காலத்தால் பாதிப்பு இல்லை. இந்த ஜட உலகில் காலத்தின் பாதிப்பு எல்லாவற்றையும் அழிக்கிறது.
ஆனால் வைகுந்த சூழ்நிலையில் காலத்தின் அல்லது தேவர்களின் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் வைகுந்த கோள்களின் தேவர்கள் யாரும் இல்லை. இங்கு நமது செயல்கள் பல்வேறு தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நாம் நமது கைகள் அசைத்தல் கூட அந்த செயலை தேவர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் வைகுந்த சூழ்நிலையில் தேவர்கள் அல்லது காலத்தின் பாதிப்பு ஏதும் இல்லை. அதனால் அழிவு பற்றிய வினா அங்கு இல்லை. காலத்தின் ஆக்கக்கூறு இருக்கும் பொழுது அழிவு நிச்சயமாக இருக்கும். ஆனால் காலத்தின் ஆக்கக்கூறு இல்லாத பொழுது கடந்த நிகழ்வு அல்லது எதிர்காலம் எல்லாமே நிலையானவையாகும். அதனால் இந்த செய்யுளில் தெய்வீக செல்வ வளங்கள் எப்பொழுதும் அழிக்கப்பட முடியாதவை என்பதை குறிக்கும் ந நங்க்ஷ்யந்தி என்னும் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்து தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் யாராவது படிக்கலாம். ஸோ பிரம்ம சம்ஹிதால கடைசியில வரும் ஸ்ரீயகாந்தா காந்தக பரம புருஷக கல்பதருவோ திருமா பூமி சிந்தாமணி கனமயி தோயமமிர்தம் கதா கானம் நாட்டியம் கமனமபி வம்சி பிரியசகி சிதானந்தம் ஜோதிஹி பரமபி ததா ஸ்வாத்யமபி ச ஷயத்ர ஷிராப்தி ஷவதி சுரபிப்யஸ்ச சுமஹான் நிமேஷார்தாக்யோ வா व्रजति नहि यत्रापि समयः भजे श्वेतद्वीपं तमहमिह गोलोकमितियं वितन्तस्ते शन्तः क्षितिविरलचारागतिपये. அப்படிதான் அது முடியுது. நிமேஷோர் தாக்கியோ व्रजति नहि यत्रापि समयः. ஒரு நிமிஷம் கூட அங்க கழியிறது கிடையாது. ஒரு நிமிடம் கூட கோலோகத்துல வைகுண்டத்துல நேரம் கழியிறது கிடையாது. நித்திய காலம். காலம் அங்க நித்தியமானது. சோ பிரபா சொல்ற இந்த உலகத்துல கூட இந்த காலத்தின் ஆதிக்கம் இருக்கு, தேவர்களுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா? அதிபௌதிக கிளேஷா தேவர்களால கோபம் வந்து தேவர்கள் நம்ம மேல கோவப்பட்டு கை காலெல்லாம் முடக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால சேவை செய்ய முடியாம போகணும். ஆனா அங்க வைகுண்டத்துல தேவர்கள் எல்லாம் கிடையாது, அங்க பகவான் தான் இருக்கார். சோ அதனால நித்தியமா நம்ம என்ன பண்ணலாம், அங்க போய் நம்ம பகவானுக்கு சேவை செய்யலாம். சோ அதே வைகுண்ட சூழ்நிலைய நாம இந்த உலகத்திலையும் உருவாக்கலாம். பகவானுக்கு சேவை செய்யற இடம் எல்லாமே வைகுண்டம் தான். அப்பேற்பட்ட அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில நாம வந்து பகவானுக்கு நித்தியமான சேவை செய்யலாம். சோ எவ்வளவு நீண்ட ஆயுள் இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சாலும் அது வந்து வைகுண்ட சூழ்நிலையோட ஒப்பிடும் போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வைத்தியநாதன் பிரபு படிக்கிறீங்களா? மரணத்திலிருந்து ஒருவனை. அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு. பிரபு அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி. மரணத்திற்கு ஒருவன் விடுதலை பெறுவதற்குரிய காரணமும் அங்கு வர்ணிக்கப்படுகிறது. பக்தர்கள் பகவானை மிகவும் அன்புக்கு உகந்தவராக ஏற்றுக்கொள்கின்றனர். அவருடன் வெவ்வேறு வகையான உறவு முறைகளில் பரிவர்த்தனை செய்து கொள்கின்றனர். அவர்கள் பரமபுருஷ பகவானை அன்பு மிகுந்த தோழனாக, அன்பு மிகுந்த உறவினராக, அன்பு மிகுந்த மகனாக, அன்பு மிகுந்த குருவாக, அன்பு மிகு உறவினராக, மகனாக, அன்பு மிக்க குருவாக, அன்பு மிகுந்த நலம் விரும்பியாக அல்லது அன்பு மிகுந்த தெய்வமாக ஏற்கின்றனர். பகவான் என்றும் நிலையானவர். அதனால் அவரை எந்த உறவு முறையில் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அது நிலையானது. அந்த உறவு முறைகள் அழிக்கப்பட இயலாதவை. அதனால் அந்த உறவு முறைகளின் செல்வ வளங்களும் ஒருபோதும் அழியாதவை என்ற இங்கு தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. எல்லா உயிரினமும் ஏதாவது ஒன்றை விரும்பும் மனப்பாங்கு உடையது. யாரேனும் ஒருவர் விரும்புவதற்கு ஒரு பொருளும் இல்லை என்றாலும் அவர் தன் அன்பை பொதுவாக நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளிடம் காட்டுவதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறு உயிரினங்களில் உள்ள அன்பிற்கான நிலைத்த மனப்பாங்கு எப்போதும் பெறுவதற்கேற்ற இடத்தை தேடுகிறது. பரமபுருஷ பகவானை நமது அன்புக்கு உகந்த பொருளாக, ஒரு தோழனாக, ஒரு மகனாக, ஒரு குருவாக அல்லது ஒரு நலம் விரும்பியாக அவரிடம் அன்பு செலுத்தலாம். அதில் ஏமாற்றம் இருக்காது. அம்மாதிரி அன்புக்கு முடிவு ஏதும் இல்லை என்பதை இந்த பதத்திலிருந்து அறிகிறோம். நாம் பகவானுடைய வேறுபட்ட உறவு முறைகளை நிலையாக அனுபவிக்கலாம். இந்த பதத்தின் ஒரு சிறந்த கருத்து என்னவென்றால் பகவானை மேலான குருவாக ஏற்றுக்கொள்வதாகும். பகவத்கீதை பகவானால் நேரடியாக உரைக்கப்படுகிறது. அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவாக அல்லது ஆன்மீக ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார். அதுபோல நாம் கிருஷ்ணரை மட்டுமே உன்னதமான ஆன்மீக குருவாக ஏற்க வேண்டும். கிருஷ்ணர் என்றால் கிருஷ்ணரும் அவரது நம்பிக்கைக்கு உகந்த பக்தர்களும் என்று பொருள். கிருஷ்ணர் தனியாக இல்லை. நாம் கிருஷ்ணரை பற்றி பேசும்போது கிருஷ்ணா என்றால் அவர் பெயரில்
அவர் வடிவில், அவர் குணங்களில், அவர் இருப்பிடத்தில் மற்றும் அவர் தொடர்புகளில் உள்ளவர் என்ற பொருள். கிருஷ்ணா ஒருபோதும் தனியாக இல்லை. ஏனெனில் கிருஷ்ணரின் பக்தர்கள் மாயாவாதிகள் அல்லர். சான்றாக ஒரு அரசர் எப்போதும் அவருடைய செயலாளருடன், அவர் சேனாதிபதியுடன், அவர் பணியாளருடன், பரிவாரங்கள் தொடர்புடையவர். நாம் கிருஷ்ணரையும் அவருடன் தொடர்புள்ளவர்களையும் நாம் உருவாக ஏற்றுக்கொண்ட உடன் எந்த தீய விளைவுகளையும் நாம் அறிவை அழிக்க முடியாது. இந்த மண்ணுலகில் நாம் பெரும் அறிவு காலத்தின் பாதிப்பினால் மாறலாம். ஆனால் பகவத்கீதையிலிருந்து பெறப்பட்ட முடிவுகள் கிருஷ்ணராகிய பகவானின் உரைகளிலிருந்து நேரடியாக பெறப்பட்டவை, ஒருபோதும் மாற முடியாதவை. பகவத்கீதையின் அர்த்தம் கற்பிப்பதில் பயனில்லை, அது என்றும் நித்தியமானது. கிருஷ்ணர் மேலான பகவான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சோ பகவான நாம தோழனா, நம்மளுடைய பெற்றோரா, குழந்தையா, 5 விதமான உறவு நிலைகள்ல நாம பகவான ஏத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாராம். ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆன உடனே அவர் தேடி தேடி பாக்குறாரு. அப்புறம் ஒருத்தர் கையில பர்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க, உங்க பர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க, உங்க பர்ஸ் நான் கொடுக்குறேன். அது நியாயம் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, என் பர்ஸ்ல கிருஷ்ணருடைய படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் பாக்குறாரு, அதுல கிருஷ்ணருடைய போட்டோ இருக்கு. சரின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கேட்கிறாரு, ஏங்க நீங்க உங்க மனைவி, உங்க குழந்தைங்க அந்த மாதிரி யார் போட்டோவாவது வச்சுக்கலாமே, நீங்க கிருஷ்ணருடைய போட்டோ வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான், நான் திருமணமான புதுசுல என்னுடைய மனைவியுடைய புகைப்படத்தை தான் நான் வச்சிருந்தேன். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, என்னை விட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய குழந்தைகளுடைய படத்தை நான் வச்சிருந்தேன். அப்போ அவங்களும் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒரு பீரியட்ல என்ன பண்றாங்க, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஆனா கிருஷ்ணன் மட்டும்தான் எப்பவுமே என் கூட இருக்கார். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், அவருடைய இந்த படத்தை நான் வச்சிருக்கேன். அப்போ ஒரு கணவரா நம்ம கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்னைக்குமே சிறந்த கணவரா இருப்பார். ஒரு குழந்தையா நம்ம கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை அவ்வளவு நல்ல குழந்தையா நமக்கு கிருஷ்ணர் இருப்பார். பெற்றோரா நம்ம கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே எந்த உறவு நிலையில நம்ம கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாலும் சரி, அந்த உறவு நிலையில அவர் நம்மளை ஏமாத்தவே மாட்டார். ஆனா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே ஒண்ணு அவங்க நம்மளை விட்டு பிரிவாங்க, இல்ல நாம அவங்கள விட்டு பிரிவோம். கட்டாயம் இது காலத்தினுடைய கட்டாயம். இது யாருமே தவிர்க்க முடியாது. ஒண்ணு வலுக்கட்டாயமா நாம அவங்ககிட்ட இருந்து பிரிக்கப்படுவோம், இல்ல அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அனுபவம் இருக்கா இல்லையா? சின்ன வயசுல நம்ம இருந்த உறவுகள் யாரு, இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு, யோசிச்சு பாருங்க. அதுவும் வாடகை வீட்டுல இருந்தா அதை விட ரொம்ப எதுவுமே கிடையாது. வீட்டுக்காரங்க வீடு காலி பண்ண சொன்னா நம்ம என்ன பண்ணணும், காலி பண்ணிதான் ஆகணும் இல்லையா? அப்போ வேற விதமான சூழ்நிலையில நாம வைக்கப்படுவோம். இந்த மாதிரி உலகத்தினுடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு வேலையும் யாருக்கும் நிரந்தரமா சொல்ல முடியாது. இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, திடீர்னு வேலை போயிடுது, இன்னொரு இடத்துக்கு போகணும். எந்த உறவுகளும் நமக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற எந்த உறவுகளும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. ஆனா பகவான் நித்தியமானவர். இந்த மனித பிறவி மட்டும் கிடையாது, நாம எந்த பிறவி எடுத்தாலும் சரி, ஒரு புழுவா பிறந்தாலும் சரி, பூச்சியா பிறந்தாலும் சரி, அவர் என்ன பண்றாரு, நம்ம கூட பரமாத்மாவா கூடவே வந்துகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு உறவை நம்மளால இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு புரிதல் நமக்கு எப்பவுமே இருக்கணும். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா கூடவே யாரெல்லாம் இருக்கா, பிருந்தாவனம் இருக்கு, கோவர்தன மலை இருக்கு, கோபர்கள் இருக்காங்க, கோபியர்கள் இருக்காங்க, பசுமாடு இருக்கு, மயில் இருக்கு, குரங்கு இருக்கு, எல்லாமே இருக்காங்க. கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எல்லாரும் அடங்கி இருக்காங்க. அதுக்கு பிரபுபாதர் என்ன உதாரணம் சொல்றாரு, என்ன உதாரணம் கொடுத்திருக்காரு பிரபுபாதர்? ராஜா கூட சேனாதிபதி, ஒரு ராஜா வந்தாருன்னா அவர் பின்னாடி மந்திரி, சேனாதிபதி, ராஜா தனியா ராஜா வரார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் மட்டும் தனியா டிங் டிங் நடந்து வருவாரா? அவர் முன்னாடி பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க இல்லையா? சோ இப்போ நம்ம கூட இப்ப பாக்கலாம், முதல்வர் வருகிறார், இல்ல பிரதமர் வருகிறார் அப்படின்னு சொன்னா அவர் மட்டுமா வருவாரு? அவருக்கு முன்னாடி கருப்பு பூனை, சிவப்பு பூனை, பச்சை பூனை, என்னென்ன படை இருக்கோ எல்லாரும் வருவாங்க. அவருடைய எல்லா விதமான பரிவாரங்களோடய அவர் வருவார். சோ அந்த மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் தனியா கிடையாது, அவருடைய பக்தர்களோட தான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு சொல்லி
கிருஷ்ணர் தனியா வரையவும் கூடாது. கிருஷ்ணர் கையில ஒரு புல்லாங்குழல் இருக்கணும், மயிலிறகு இருக்கணும், கிருஷ்ணர் கூட ஒரு பசுமாடு இருக்கணும், மயில் ஏதாவது ஒண்ணு கிருஷ்ணரோட பக்தர்கள் ராதாராணி இருக்கணும், கிருஷ்ணர் கூட கோபர்கள் கோபியர்கள் எப்பவுமே கிருஷ்ணர் கூட யாராவது வந்து இருக்கணும். கிருஷ்ணன் மட்டும் தனியா எப்பவுமே இருக்க மாட்டார். அப்புறம் கிருஷ்ணர் தான் வந்து எல்லாருக்கும் குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அத்தசி புஷ்ப சங்காசம் ஹாரநூபுரசோபிதம் ரத்ன கங்கன கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வரிசையா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். குடிலாலக சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிபானனம் விலசத் குண்டலதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். உத்புல்ல பத்மபத்ராட்சம் நீலஜீமோத சன்னிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். முழுக்க முழுக்க ஆதிசங்கரர் என்ன சொல்றார்? கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சோ கிருஷ்ணா தான் வந்து நமக்கு குரு, எல்லாமே அவர் தான். அவர் கொடுத்த பகவத்கீதையிலிருந்து உபதேசங்களை நம்ம ஏத்துக்கிட்டு என்ன செய்யணும்? அதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நிறைய கதை பேசி நேரம் ஓடிவிட்டது. ஒரே ஒரு பேராகிராஃபுக்கு படிச்சிடலாமா? ஒரு நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஹேமலதா மாதாஜியை படிக்க சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து 1/2 நிமிஷத்துல படிச்சிருவாங்க. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வழங்கி பிரபுபாதருக்கு ஜெய். கிருஷ்ணர் மேலான பகவான் ஒருவரின் சிறந்த நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர் எப்பொழுதும் ஏமாற்றப்பட்டார். அவர் எப்பொழுது பக்தருக்கு அவருடைய நட்பு கலந்த அறிவுரையும் மத்தியான பாதுகாப்பையும் வழங்குவார். கிருஷ்ணா ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் ஒருபோதும் இறப்பதில்லை. இங்கு நமக்கு மிகுந்த அன்புடைய மகன் அல்லது குழந்தை இருக்கிறார். ஆனால் தந்தையும் தாயும் அல்லது மகனிடம் அன்பாய் இருப்பவர்கள் எப்பொழுதும் என் மகள் இரவாமல் இருக்கட்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் ஒருபோதும் இழப்பதில்லை. அதனால் கிருஷ்ணா அல்லது பகவானை தங்கள் மகனாக ஏற்றுக்கொள்பவர்கள் தங்கள் மகனை ஒருபோதும் இழப்பதில்லை. பல நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் விக்கிரக தெய்வத்தை ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். வங்காளத்தில் அது போன்ற நிகழ்ச்சிகள் பல உள்ளன. பக்தரின் இறப்பிற்கு பிறகும் விக்கிரக தெய்வம் தந்தைக்காக ஈமக்கடன் நிகழ்த்துகிறது. இந்த உறவு முறை எப்பொழுது அழியாது. மக்கள் தேவர்களை வேறுபட்ட வடிவங்களில் வழிபடுவதில் பழக்கமுடையவர்கள். ஆனால் பகவத்கீதையில் இந்த மனப்பான்மை கண்டிக்கப்படுகிறது. அதனால் ஒருவர் பரமபுருஷ பகவானை மட்டுமே அவருடைய வேறுபட்ட வடிவங்களாகிய லட்சுமி நாராயணர், சீதை, ராமர் மற்றும் ராதை கிருஷ்ணர் இவர்களை வழிபட போதுமான அறிவு கூர்மை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் எப்பொழுதும் ஏமாற்றப்படுவதில்லை. தேவர்களை வழிபடுவதன் மூலம் ஒருவர் தன்னை உயர்ந்த கோள்களுக்கு உயர்த்தி கொள்ளலாம். ஆனால் இந்த மனுலகம் அழியும் போது அத்தெய்வமும் அதன் இருப்பிடமும் அழிக்கப்படும். ஆனால் பரமபுருஷ பகவானை வழிபடும் ஒருவர் காலத்தின் பாதிப்போ அழிவோ அல்லது ஒட்டுமொத்த அழிவோ இல்லாத வைகுந்த கோள்களுக்கு உயர்த்தப்படுகிறார். முடிவு என்னவென்றால் பரமபுருஷ பகவானை எல்லாமாக ஏற்றுக்கொண்ட பக்தர்களிடம் காலம் தன் பாதிப்பை செயல்படுத்த முடியாது என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பேராகிராஃப்லயும் நிறைய லீலைகள் இருக்கு. நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடும், அதனால நாளைக்கு சொல்றேன். சோ இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? விமலாதேவி மாதாஜி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல படிக்கிறேன்னு சொன்னீங்களா? ஹரே கிருஷ்ணா, படிக்கிறேன்னு சொன்ன வந்தேன். ஓ சரி சரி, சாரி மாதாஜி, நாளைக்கு படிக்கிறேன். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ வேற இருக்காத ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி நானும் படிக்கவே இல்லை மாதாஜி. உமா ரொம்ப நாளா. ஓகே, நாளைக்கு எல்லாம் யார் யார் படிக்கலையோ அவங்க நாளைக்கு படிச்சுதான். நான் பெரிய பொருளுரையா இருக்கிறதுனால ஒருத்தர் படிக்கிறதுக்கு தான் வந்து சரியா இருக்கு. மத்தவங்க வந்து நாளைக்கு வருத்தப்படாதீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேலை உங்களுக்கு டாக்டரா இருக்காரு. பேத்தி இவங்க அப்பாவுக்கு மகாராஷ்டிரால இருந்து இன்னைக்கு மதுரைக்கு மாறிட்டாரு. உங்க பேத்தியா? ஆமா, அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு பிறந்தாள மாதாஜி. ஜெய் ஜெய். சரி சரி சரி. ஜெய் என்ன பேரு மாதாஜி? எழில்மொழி மாதாஜி. எழில்மொழியா? எழில்மொழி. ஜெய் 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 அப்படின்னு வச்சிருக்கு. அதனாலதான் அவங்க நான் இறைவனை எப்படி வணங்கினேன்னா இவங்க பக்திக்கு வரணும், அதனால இங்க பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க நான் கொஞ்சம் பிரசாதம் இது செய்வோம், நம்ம கிருஷ்ணனை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி, அதனால இங்க கிடைச்சது எனக்கு. கிருஷ்ணர் வந்து இவங்க சீக்கிரம் பக்திக்கு வந்துருவாங்கன்னு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. உங்களோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவார். அதான் நம்மளால. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஓகே, யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்ல, சரியா? வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய், கோ பிரேமானந்தே. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. Thank you, Mataji. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.